பிரியமானவர்களே, இன்றும் நாம் மிகவும் அவசியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாய் அறிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய தற்கொலை நடக்குது. பிள்ளைங்களினுடைய படிப்பு விஷயத்தில் பெற்றோர் அவங்களுடைய ஆசையை திணிக்கிறதுனால பிள்ளைங்களோட வாழ்க்கையே பாழாயிருது. இன்றைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குழந்தை பருவம் முதற்கொண்டு அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒரு தாய் தகப்பன் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம், 2.5 வயசு பிள்ளைக்கு இருக்கிற திறமையை தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பிள்ளை கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெறுற அளவுக்கு பேரண்ட்ஸு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைங்கள அதனோட அறிவை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளைங்க பாராட்டு வாங்குகிறாங்க பெற்றோரால். இப்படி தான் இருக்கணும் பெற்றோர் தகுதி இல்லாத ஒரு விஷயத்தில், அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தில் பிள்ளைங்களை கொண்டுட்டு போய் வம்பு பண்ணி திணிக்கிறது நிறைய. இதில் தகப்பன் மாதிரி தான் அந்த ஆசைப்படுறாங்க. தாயின்னு சொல்கிறத விட தகப்பனுக்கு பேராசை. என் பிள்ளை இப்படி வந்துடணும், என் பிள்ளை இப்படி ஜெயிச்சிடணும். இது அந்த பிள்ளைகளுக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கிறத அவங்க வெளிப்படுத்தும் போது அதுக்கு அவங்க தடையாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நிச்சயமாக எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து 6 மாதத்தில் இருந்தே அந்த குழந்தைகளினுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு நீங்கள் அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத 5 வயசுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். 5 வயசுன்றது அந்த காலம், இப்போ 2.5 வயசுக்குள்ளேயே ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆமாம், அவங்களுடைய அந்த அறிவு அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பிள்ளைங்க நல்ல ஞானமுள்ள பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அப்போது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டுட்டு போய் விட்டாங்கன்னா டீச்சர்ஸே கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, விளையாட்டு பொருள்களை கொடுக்குறாங்க. முதல்ல ப்ளே கிளாஸில் போகும்போது அவங்க எந்த பொருளை எடுத்து விளையாடுறாங்கன்றதை நல்லா கவனிக்கிறாங்க. எது மேலே ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதை நல்லா நோட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த டேலண்ட்டு, அந்த டீச்சர்ஸினுடைய டேலண்ட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஃபிக்ஸ் பண்ணுது. இதில் தான் அப்படின்னா அந்த கேட்டகரியில் அவங்க அப்படியே படிக்க விடுறாங்க. இந்த இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னா அந்த துறையில் விடுறாங்க. இதுக்கு பேரண்ட்ஸும் எதிர்த்து நிற்கிறதில்ல. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில், நம்ம நாட்டில் பேரண்ட்ஸு பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 பேரண்ட்ஸு தான். 100க்கு 100 இல்லை, ஒரு 95% மேலே பேரண்ட்ஸு தான் டாமினேட் பண்ணுறாங்க. இது மாறணும் பெரியமானவர்களே. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போதே, நீங்கள் சொல்கிறது இல்லை. ஒரு பிள்ளை லெஃப்ட் ஹேண்டில் அது நேச்சுரலாக எடுக்குது, இயற்கையாகவே லெஃப்ட் ஹேண்டில் அது ஹேண்டில் பண்ணுதுன்னா அதுக்கு இயற்கையாக அது இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தடுக்கிறோம். இந்த கையில் எடு, அந்த கையில் எடு. இயற்கையாக அவங்களுக்கு அந்த நரம்பு மூலமாக சமைக்க போகுது, அவங்க அதில் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கையிலே எடுக்கட்டும், அந்த கையிலே எடுக்கட்டும், பரவாயில்ல. அந்த லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறத தடை நிறுத்துன்னு சொல்லி நம்ம தடை பண்ண வேண்டாம். இது கூட ஒரு காரணம்தான். அந்த குழந்தைகள் அவங்களோட அந்த ஏஜ், சின்ன ஏஜில் இருந்து, விவரம் தெரிகிற நேரத்தில் இருந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. அதை நம்ம பார்க்கணும். அது அவங்களோட வாழ்க்கைக்கு அதுதான் ஒரு அடிக்கல். அதை நம்ம பார்த்து அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க அதில் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. நான் ஒரு ஸ்கூலில் வேலை செய்யும்போது ஒரு கரஸ்பாண்டண்ட்டோட பையன், அவர் இப்போ மீட்டிங்கில் பேசுறதுல சொன்னார், என்னோடய பையன் அவன் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வெளியவே போக மாட்டான்,
அப்போ எங்களுக்கு அவனை பற்றி புரிஞ்சுக்கிடவே முடியல. வெளியே போ, விளாடு, ஸ்கூலுக்கு போவான், வருவான், ரூம்குள்ளே போய் கதவை மூடிக்கிடுவான். அவன் பாட்டுக்கு எதுனாலும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, விளையாட போ, லீவ் விட்டாலும் அப்படித்தான், விளையாட போப்பா, போப்பா, போப்பான்னா எங்கேயும் போக மாட்டானா. எந்த இது ஒரு உறவினர்கள் வீட்டுக்குள்ள கூட போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாட்டானா. இவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாகவே இருந்திருக்கு. என்னன்னா அவனை கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா கதவை மூடிக்கிடுவானா. அப்புறம் பார்த்தா நிறையா வயராக இருக்குமா, என்னென்னமோ இந்த பழைய பழைய பேட்ரி எதனாலும் ஒன்று இந்த மாதிரி பொருளை வச்சு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் போல். ஆனால் அந்த பையன் வளர்ந்து வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் யாராக இருக்கான்னா சயின்டிஸ்டாக இருக்கானா. எப்படின்னா கவர்மெண்ட்டே அவனை அவனை வைத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்தியாவில் அதுக்கு அவங்க கேட்கும்போது இவங்க அதுக்குரிய பணம்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது, தனியார் ஆராய்ச்சிக்கு அவ்வளோ கொடுக்க முடியாது. அதனால் அந்த பையன் வெளிநாடு போயிருப்பான் போல். வெளிநாடு போயிட்டு அதில் ஷைன் பண்ணுற ஒரு இந்தியனா பெருமைப்படுற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டான் பாருங்களேன். அப்போது அந்த சின்ன வயசில் அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு தடையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவன் கேட்கலை, அவங்க போன்னு சொன்னாலும் அவன் போகலை. ஆனால் அவனுடைய அறிவு ஃபுல்லாகவே எதில் செலுத்தியிருக்கான்னா ஆராய்ச்சி. சின்ன வயசுல இருந்தே எதை கண்டுபிடிக்கணும், எதை எப்படி பண்ணணும், எந்த சர்க்கியூட் எப்படி போட்டால் எப்படி இதாகுது அப்படின்றத அதையே அவன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுலேயே அவன் நம்பர் 1 அமெரிக்காவில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆம் பிரியமானவர்களே, இப்போது இந்த பேரண்ட்ஸுக்கு அந்த சின்ன வயசில் அவன் பண்ணின எதையுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட தெரியல. ஆனால் அவனோட எண்ணங்களுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கும்போது அவன் நிச்சயமாக பெரிய ஆளாக வந்திருக்கான் பாருங்க. ஹல்லேலூயா. இப்படித்தான் நாம் நம் பிள்ளைங்களை புரிந்து கொள்ளணும். என்னோட பொண்ணு கூட, நான் டீச்சராக இருக்கிறதுனால 2.5 வயசில் என்ன செய்வா, சும்மா ஒரு ஜட்டி தான் போட்டிருப்பா, சும்மா ஒரு குச்சி எடுத்துக்கிடுவா, இப்படி எப்படிம்பா, ஏ பீம்பா, ஏன் எழுது, அழகா எழுது, அழகா எழுதுன்னு தரையை பார்த்து அடிப்பாள். அதாவது தரையை பார்த்து பசங்களே இருக்க மாட்டாங்க, தரையில் அந்த குச்சை வச்சு ஒரு 2 அடி அடித்து படி, எழுது, அழகா எழுதும்பா. அப்போ எங்களுக்கு அதை நாங்கள் விளாட்டாக தான் நினச்சோம். சரி, டீச்சர் பொண்ணாக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த ஆசை இருக்கு போல, அவள் அப்படி பண்ணுறா, நான் செய்கிறத பார்த்து பண்ணுறா போலன்னு நினச்சோம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன பேராசைன்னா, பொண்ணு டாக்டர் ஆகணும். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை. டாக்டர் ஆகணும். அப்போல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி வெறும் நீட்டு மட்டும் கிடையாது, ரெண்டும் டாக்டர்னா டாக்டரு, மிஞ்சினா இதுக்குன்னு படிக்கணும்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு படி, இனி டாக்டருக்கு வரலைன்னா இதுக்கு போகணும், அதனால் வெறும் நீட்டெல்லாம் கிடையாது, இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும், ஆனால் டாக்டர் ஆயிடணும். அவளை டார்ச்சர் பண்ணி ராத்திரி பகலுமா பிள்ளை படி படி +2 முடித்தே அவங்க வெறுத்துடுறாங்க படிப்பை. அதுக்கப்புறமும் அதை டார்ச்சர் கொடுத்து படி படி படின்னு படித்து விடிய படிப்பா. 4 மணிக்கு இருக்கும். நானும் பக்கத்துலேயே தான் முழிச்சிட்டு இருந்திருப்பேன். எதனாலும் டீ போட்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள நம்மளால் எதிர்க்க முடியாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அப்போது டீ போட்டு கொடுத்து அவளை படிக்க வச்சுட்டு காலையில் 4 மணிக்கு சொல்லுவாம்மா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுமா. அப்போ நான் சொல்லுவேன், தூங்கு, 1 hour தூங்கு, அப்புறமா படிக்கலாம் அப்படின்பேன். அவள் கொஞ்சம் தூங்கி முழிச்சுப்பாளா. கடைசியில் அவளுக்கு நீட்டுக்கு மார்க் இல்லைன்னொன்னே என்ன சொன்னார் தெரியுமா, நீ தூங்க போட்டு தான் அவளுக்கு எடுத்துட்டேன்னாரு. ஆனால் உண்மையில் அவள் இப்போ என்னவா இருக்கான்னா லெக்சரராக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு குழந்தையிலேருந்து அதுதான் மனசில் பதிஞ்சது, அவளோட ஆசை சொல்லுவாள். அப்போது எந்த துறை பிரியமானதோ அதை அவள் செலக்ட் பண்ணான், அதில் போனான், ஷைன் பண்ணான். வெறும் பிஇ தான் படிக்க வச்சோம், மேரேஜ் பண்ணி கொடுத்தோம், எம்இ படித்தா, பிஹெச்டி படித்தா. அவளோட வேலையில் அவள் சின்சியராக, அவள் முன்னேறி, அவள் வாழ்க்கையில் அவள் நல்ல சரியான பாதையில் அழகாக போய்கிட்டு இருக்கா. இப்போ இவளை ஒரு வேளையை வீட்டுக்காரரோட ஆசைக்கு டாக்டருன்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி நிறைய பேர் அவளால் இறந்துருப்பாங்க. இப்படித்தான் பிரியமானவர்களே, அநேக பெற்றோர் இன்றைக்கி பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு தான் பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களே ஒழிய படிப்பு விஷயத்தில், அவங்க எதிர்காலத்தை கணிக்கிற விஷயத்தில் அவங்களுக்கே தெரியல. ஏதோ பணம் இருக்குது, போடு, பணம் இருந்தால் படிக்க வை. இன்றைக்கி பாருங்கள், பணம் இருந்தும் பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி போகுது. இப்போது ரீசண்டாக போன வாரம் நடந்தது, இந்தியாவில் நீட்டு படித்தாச்சு,
பரீட்சையில் மார்க் இல்லை, ப்ரைவேட்டில் 50 லட்சம்னு பணத்தை கொடுத்து கெட்டி கொண்டுட்டு போய் ப்ரைவேட் காலேஜில் சேர்த்தாச்சு. இப்போ முதல் வருஷம் தேர்வு வருது. 3 நாள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், 3 நாள் ரிட்டன் எக்ஸாம். அந்த பிள்ளை பயத்தில் ஹாஸ்டலில் தூக்கு போட்டு செத்துருச்சான். பாருங்கள், இந்த பெற்றோர்னுடைய திணிப்பு தானே அப்படி ஆனது. நீ உன் பிள்ளைய இன்றைக்கி பறி கொடுத்துட்டு நிற்கிறல்ல. அப்போ பெத்த பிள்ளைங்களோட புரிஞ்சுக்கிட்ட தெரியாதவங்க என்ன பேரண்ட்ஸ். நீங்கள் முதல்ல உங்கள் பேரண்ட்ஸுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு சாதிக்க கற்றுக் கொடுங்க, பொறுமையை கற்றுக் கொடுங்க, வாழ்க்கையின் தத்துவங்களை கற்றுக் கொடுங்க. எப்படி நம்ம சமாளிக்கணும், எப்படி ஒரு நல்ல மனிதனாக வாழணும், ஆளுமை தன்மையை கற்றுக் கொடுங்க, பெர்சனாலிட்டியை கற்றுக் கொடுங்க. அதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். நீங்கள் 1000 இன்றைக்கி பார்த்தா டாக்டர் பொண்ணாக இருக்கா, குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். டாக்டர் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், குடும்பத்தில் பிரச்சனை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பிள்ளைங்களை அந்த ஆளுமை தன்மையும் அந்த பெர்சனாலிட்டிலையும் நீங்கள் உலகத்தை சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்க்கலை. இது பெற்றோட முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனாலும் பெற்றோராகிய உங்கள் ஆசிரியர்கள் அவங்களோட அந்த 1 வருஷத்தோடையோ 2 வருஷத்தோடையோ 4 வருஷத்தோடையோ அந்த பிள்ளைகளோட டச்சு விட்டு போயிடும். ஆனால் பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளைங்க அவங்க வயிற்றுக்குள்ளே உண்டான நாள்லேருந்து உங்கள்கிட்ட தானே இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களினுடைய எண்ணங்கள், செயல்களை பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்க எதிர்காலத்தில் எப்படி தைரியம் உள்ளவங்களாக இருக்கணும், எப்படி சமுதாயத்தில் அவங்க வாழணும், எதிர்த்து போராடணும், எதிர்நீச்சல் போடுறதுக்கு. ஏன்னா பணம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் சுழுவாக நடத்திடுங்க. இப்போ ஒரே ஒரு பிள்ளை, 2 பிள்ளை தான். இன்னும் அநேக வேலைக்கு போகிற வீட்டில் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு பிள்ளை தான். இன்றைக்கி அந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற பெரிய பாவம் அது. உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்கிற துரோகம். உங்களுடைய சுயநலத்துக்காய் போதும் 2 பிள்ளை பெற்றா அதை வளர்க்குறது, அப்படி இப்படி இதை நம்ம இஷ்டம் போல் நம்ம கொண்டு வருவோம், நிறைய பணம் செலவழிக்கலாம், பிள்ளையை நல்லா பார்த்துக்கலாம், 2வது பிள்ளை வேண்டான்னு சொல்லி நீங்களே வேண்டாம் என்று தடை செய்து, தானாக இல்லைன்னா பரவாயில்ல, அது கடவுள் கொடுக்குறது, வேண்டான்னு சொல்லி நீங்கள் அந்த ஒத்த பிள்ளையை மட்டும் வளர்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சமுதாயத்துக்கும் உங்கள் பிள்ளைக்கும் செய்கிற பெரிய துரோகம். அந்த காலத்துலலாம் எத்தனையோ பெற்றாங்க, அது நல்லா வளர்ந்தது. இப்போயும் வெளிநாட்டிலலாம் பிறக்கத்தான் செய்யுது, நல்லா அழகாக தான் வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கணுன்றதுக்காக கட்டுப்பாடு வந்தது 2. அந்த 2 கூட வேண்டாம், உனக்கு நீ ஒன்று நான் ஒன்று நமக்கு ஒன்று. பெற்றோர்களே, அந்த பிள்ளை அப்படி ஒத்தையாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கிறது இல்லை, விட்டு கொடுத்து போகிறதுக்கு கற்றுக்கிறது இல்லை, பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுல. கேட்டதெல்லாம் கிடைக்குது, அதுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னொன்னே வேறு இடத்துக்கு போகும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது அதை அந்த பிள்ளைகள்னால தாங்க முடியலை. இன்றைக்கி அநேக டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க கவுன்சிலிங்கில், உங்கள் பிள்ளைங்களுக்கு நோ சொல்லி கொடுத்து வளங்கன்னு. எத்தனை பெற்றோர் நோ சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க? அந்த காலத்தில் முடியாது, அதனால நோ சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இல்லைப்பா அவங்க கேட்கும்போது இல்லை, அதை அவங்க பழகி கொண்டார்கள். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாம் இருக்குது, கேட்குறதுக்கு வந்து இந்தா 1000 ரூபா கேட்டால் இந்த 5000 வச்சுக்கோ. பிள்ளை தவறான பாதைக்கு போக இதுவே காரணம். பிரியமானவர்களே, பிள்ளைகளை முதல்ல பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் யாரோட ஃப்ரெண்டாக இருக்கான், யாரோட பழகுறான்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். முக்கியமாக பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமே ஒழிய அவங்களுடைய வாழ்க்கை முடிவுறதுக்கு நீங்களே காரணமாக இருக்கக்கூடாது. நாங்கள் எப்படி காரணமாக இருப்போம்னு சொல்கிறீங்க. நாம் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்தால் நிச்சயமாக அந்த பிள்ளை உங்களுக்கு மட்டும் இல்லை பிரியமானவர்களே, சமுதாயத்திற்கே அது ஆசீர்வாதமாயிரும். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கூட ஆசீர்வாதம்லாம் வளர்த்து வாலிப வயதில் அது இன்னும் 2-3 வருஷத்தில் டாக்டராக வந்துருன்ற கனவில் இருக்கிற உங்களுக்கு அது பாருங்கள், என்னால் முடியலைன்ட்டு போயிடுது. எத்தனை வேதனை! இதை எவ்வளவு கோடி கொடுத்து உங்களால் ஈடுகட்ட முடியும்? உங்கள் பிள்ளை மனசு உங்களுக்கு புரியலையா? அவளால் முடியலையே, அவளுக்கு இந்த படிப்பு பிடிக்கலையே, இது உங்களுக்கு தெரியலையா? 3 தடவை 4 தடவை 5 தடவை
எழுது எழுது எழுது. அதுலேயும் பிள்ளைங்க போகிறாங்க. ஏன்? எத்தனையோ படிப்பு இருக்குது. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதில் அவங்க ஷைன் பண்ணுவாங்க. அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு முதல்ல அந்த குழந்தைங்களினுடைய ஆசை என்ன, அவங்களுடைய திறமை என்ன, இதை தெரிந்து கொண்டு அவர்களுடைய பெர்சனாலிட்டியை, ஆளுமை தன்மையை ஒரு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாய் வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. இதை பெற்றோர் மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளங்க. ஒரு சமுதாயத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பிள்ளைகளாய் உருவாக்குங்க. நான் ஒரு தடவை பாடம் நடத்தும்போது வரதட்சணையை பற்றி பாடம் நடத்தணும். அப்போ 8ஆம் கிளாஸுக்கு அந்த பாடம் இருக்குது, திருமணத்தில் இது வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு. அப்போ நான் உடனே என்ன பண்ணேன், எல்லா பிள்ளைகளையும் எழுப்பி விட்டு, இப்போமே நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிங்கப்பா. நான் இனிமேல் எதிர்காலத்தில் என்னோடய காலத்தில் நான் யார்கிட்டையும் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிங்கன்னு சொல்ல உடனே எல்லா பசங்களும் சொன்னாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் சொல்லலை. நான் உடனே சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. பக்கத்தில் இருக்கவன் தான் சொல்கிறான், மிஸ் இவன் சொல்லவே மாட்டேன்ட்டான் மிஸ். உடனே அவனை பார்த்துட்டு, சுலைமான் ஏன் நீ சொல்லலைப்பா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வாங்குவேன் மிஸ். பாருங்க, அதாவது பிள்ளைங்களுக்கு என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது செய்கிறாங்க பாருங்கள். பிள்ளைகளை அப்போது அதுக்கு ஒரு ரீசன் சொன்னான். எனக்கு 3 தங்கச்சியா ஏதோ இருக்கிறாங்க, அதனால நான் வாங்குவேன், கட்டாயம் நான் வாங்குவேன் அப்படின்னு ஓப்பனாக பேசினான். அதாவது பயப்படலை, அழகாக அருமையாக. நிறைய எனக்கு சிரிப்பு வந்தது. 44 பிள்ளைங்களில் 43 பிள்ளைங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஒரு பையன் எடுத்துக்கல. பெரியமானவர்களே, பெற்றோர்கள் சிறு வயது முதற்கொண்டே எண்ணங்களை, மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை விதைத்தால் அது அழகான மரமாய் வளர்ந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நிழல் கொடுக்கின்ற மரமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்க்குற உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு நிழல் தரும் மரமாக இருக்கணும். காஞ்சி போன மரமா அதை வெட்டி சாச்சிடாதீங்க. நிறைய பேருக்கு கோபம் வரலாம் இதை கேட்டுட்டு. நான் உண்மையை பேசுகிறேன், யோசித்து பாருங்கள். அப்படியாப்பட்ட பெற்றோர், அந்த பிள்ளைகளை பறி கொடுத்த பெற்றோர், அவங்களுக்கு தெரியும் இந்த வேதனை. பிரியமானவர்களே, இதுவரை அந்த மாதிரி பிள்ளைங்களை இப்படித்தான் படிக்கணும், அப்படித்தான் படிக்கணும்னு ரொம்ப பிள்ளைங்களை கொடுமைப்படுத்தினா மாறுங்க. நல்ல விளையாட்டில் வந்தானா விளையாட்டுத்துறையில் சேர்த்து விடுங்க. எவ்வளோ பாருங்கள், அந்த ஏழை பையன் தான் பிரெக்னன்ட் தான் எவ்வளோ அருமையாக உலக லெவலில் ஜெயிக்கிறான் பாருங்கள். யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது? அவனுக்கு இருக்கிற அறிவு. அன்றைக்கி அவங்க அம்மா நீ விளையாடலாம் வேண்டாம், நம்ம ஏழை, நீ படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கி ஒருத்தனை இழந்திருப்போம். அவ்வளோ விளையாட்டுத்துறையில் ஒரு நல்ல ஒரு வீரனை நம்ம இழந்திருப்போம். பிரியமானவர்களே, நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோருடைய கரத்திலிருந்து. உங்கள் பிள்ளையை அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளையை நீங்கள் பொறுப்பாய் வளர்க்க உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. உங்கள் கடமையில் தவறாதபடி வளருங்க. God bless you.